மலைப்பிரதேசத்தின் அடிவாரத்தில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முத்து என்ற ஒரு கடின உழைப்பாளி வாழ்ந்து வந்தார். அவர் அருகில் உள்ள வயல்களில் வேலை செய்து பணம் சம்பாதித்து வந்தார். அவர் காலையிலேயே வயலுக்கு சென்று விடுவார். தன் வேலை முடிந்ததும் வீடு திரும்பி விடுவார். தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுவார். தம்பி முத்து, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு அந்த காசை எங்களுக்கு கொடுக்கிறியே, இதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமாயிருக்கு. இருந்தாலும் என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக நான் இதை வாங்கிக்கிறேன். ஐயா, இதை நீங்க மறுக்காதீங்க. இதை வச்சு உங்க பசங்களை படிக்க வையுங்க. முத்துவை பற்றி கேள்விப்பட்ட துறவி ஒருவர் கிராமத்துக்கு வந்தார். அவரை சந்திக்க ஏராளமானவர்கள் வந்தனர். தான தர்மம் செய்யக்கூடிய முத்து ஏன் தன்னை வந்து சந்திக்கவில்லை என்று துறவிக்கு குழப்பமாக இருந்தது. 3வது நாள் மாலை துறவியை பார்க்க வேகமாக ஓடி வந்தார். துறவியாரே, தாமதமாக வந்து உங்களை சந்தித்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும். 3 நாட்களாக அறுவடை, மூச்சுவிடக்கூட நேரமில்லை. இன்றுதான் உங்களை காண நேரம் கிடைத்தது. இன்று என் வீட்டில் தாங்கள் உணவருந்த வேண்டும். நானே உன்னை சந்திக்க விரும்பினேன். இன்று நீயே வந்து விட்டாய். வேலைதான் முக்கியம். இரவு உன் வீட்டில் தங்குகிறேன் என்றார் துறவி. முத்து மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றார். அவரை நன்கு உபசரித்து தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார் முத்து. துறவியின் மனம் மகிழ்ந்தது. துறவியாரே, நன்கு உறங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னை எழுப்புங்கள். நான் உங்கள் அருகில்தான் தூங்குகின்றேன். துறவி ஊருக்கு கிளம்பினார். செல்வதற்கு முன் மந்திர பொம்மை பரிசாக கொடுக்கலாம் என்று நினைத்தார். தினமும் ஒரு முறை இதை வணங்கி மாதம் ஒரு முறை என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக மாற்று என்று சொன்னால் 3 தங்க நாணயங்கள் கிடைக்கும். இதை உன் உழைப்புக்கு பரிசாக தருகிறேன். பெற்றுக்கொள். மகிழ்ச்சியாகவும் பிறருக்கு உதவி செய்தும் வாழ்க்கையை நடத்து என்றார் துறவி. தினமும் அந்த பொம்மையை வணங்கினார். ஒரு மாதத்துக்கு பிறகு துறவி சொன்னதை பரிசோதனை செய்து பார்க்க நினைத்தார். மந்திர பொம்மையே, என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக்கு. மூன்று தங்க நாணயங்கள் வந்தன. முத்துவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. 3 தங்க நாணயங்களை வைத்துக்கொண்டு ஆடம்பரமாக செலவு செய்ய ஆரம்பித்தார். பணம் தீர்ந்ததும் மீண்டும் பொம்மை மூலம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டே இருந்தார். மந்திர பொம்மையே, என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக்கு. திடீரென்று இந்த பொம்மையை யாராவது திருடிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் தோன்றியது. மிகவும் பாதுகாப்பான இரும்பு பெட்டி ஒன்றை வாங்கி அதில் பொம்மையை போட்டு பூட்டி வைத்தார். ஆனாலும் திருப்தி இல்லை. பெட்டி அருகிலேயே இருந்தார். உழைப்புக்கு உதாரணமாக இருந்தவர் உழைப்பையே மறந்துவிட்டார். வேலை செய்யாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்ட முத்துவின் உடல் நலம் பாதித்தது. இதை பார்த்து அவரது நண்பர் வேலு வருந்தினார். மந்திர பொம்மையை பற்றியும் அறிந்து கொண்டார். அன்று இரவு முத்து தூங்கும்போது வீட்டுக்குள் நுழைந்தார். மந்திர பொம்மைக்கு பதிலாக சாதாரண பொம்மையை வைத்துவிட்டார். மறுநாள் காலை கண் விழித்ததும் மந்திர பொம்மையை எடுத்தார் முத்து. மந்திர பொம்மையே, என் கையில் உள்ள மண்ணை பொன்னாக்கு. வணங்கி மண்ணை பொன்னாக மாற்றும்படி கேட்டார். ஆனால் பொன்னாகவில்லை. அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, திடீரென்று மந்திரம் வேலை செய்யவில்லையே. இனி நான் என்ன செய்வேன்? ஒருவேளை நாளை வேலை செய்யலாம் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். 1 மாதமாகியும் மந்திர பொம்மை வேலை செய்யவில்லை. இனி மந்திர பொம்மையால்
பலன் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். உணவுக்கு வழியில்லாமல் மீண்டும் வேலைக்கு போக ஆரம்பித்தார். உடல் ஒத்துழைக்கவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டார். 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பழைய முத்துவாக மாறினார். கடினமாக உழைத்தார். எல்லோருக்கும் உதவினார். வேலு மந்திர பொம்மையுடன் வந்தார். முத்து, என்னை மன்னித்துவிடு. உழைக்காமல் உடல் வேதனைப்படும் உன்னை குணமாக்கவே இந்த பொம்மையை எடுத்துச் சென்றேன். உழைக்காமல் வரும் பொருள் நிலைக்காது என்பதை உணர்ந்திருப்பாய். உழைத்தால் நோயின்றி மகிழ்ச்சியாக வாழலாம். உன் மந்திர பொம்மையை வைத்துக்கொள். ஐயையோ, எனக்கு பொம்மை வேண்டாம். இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறேன். இதை துறவியிடமே கொடுத்து விடுகிறேன் என்றார் முத்து. அங்கு வந்த துறவி, உழைப்பாளியான உன்னை இந்த பொம்மை சோம்பேறியாக்கிவிட்டதே. நல்ல வேளை, வேலுவால் நீ திருந்தி விட்டாய். இனி என்றென்றும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். உழைப்பால் இன்னும் உயரமான இடத்துக்குச் செல்வாய். இந்த பொம்மையை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது துறவியாரே. இந்த பொம்மையால் நான் சுயநலமாகவும் யோசித்து விட்டேன். இந்த பொம்மையை நீங்கள் உங்களுடனே கொண்டு செல்லுங்கள். உழைக்காமல் வரும் எந்த பொருளும் நிலைக்காது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்.